அஸ்வாஸ் கோச்சிங் சென்டரின் இனிய மாலை வணக்கம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி குரூப் 2 எக்ஸாம் ஃபஸ்ட்டு தமிழ் பார்த்தோம். இப்போ கண்டினியூஸாக ஜிகேவும் பார்த்துட்டுலாம். அதில் ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். பாருங்கள், புவியியல் கால அட்டவணையில் நவீன மனிதன் எந்த பருவம் மற்றும் சிறு காலத்தில் தோன்றினான்? இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் பி தான். சரிங்களா, ஆப்ஷன் பி தான் சரியானவை. இதில் நம்ம டிஎன்பிசி ஆன்சர் கீ வரட்டும். இது நம்ம படித்ததை வச்சு போட்ட கீ. ஓகேங்களா. அடுத்து இரண்டாவது கொஸ்டின் பார்த்துடலாம். பாருங்கள், கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றை சரியாக பொருத்தி குறியீடுகள் மூலம் சரியான விடையை தெரிவு செய்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. இப்போ குளோரோஃபார்ம் அப்படின்னா CHCl3 அப்படின்னு குளோரோஃபார்ம் பாசின் கண்ணீர் புகை கடுகு வாயு. இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தோம்னா ஆப்ஷன் சி தான். 3, 4, 1, 2 தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாம். கார்பன் மோனாக்சைடு உமிழ்வுகளை பற்றி கீழ்காணும் எந்த கூற்றுகள் சரியானவை அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. 3மே சரிதான். சரிவர எரிக்காத எரிபொருளால் வரக்கூடியது, பெட்ரோல் எரிபொருள் வாகனங்களால் வருவது, நீண்ட நேர உமிழ்வினால் அந்த குமட்டலை ஏற்படுத்தும். ஆமாம், இப்போ ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். 104வது கொஸ்டின் பார்த்தலாம். நார்டிக்ஸ் குறித்த பின்வரும் கூற்றுகளில் உண்மையான கூற்று எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ பாருங்கள், இந்தோ ஆரியர்கள் இந்தியாவில் கடைசியாக குடியேறியவர்கள். அது கரெக்டு தான். அடுத்து பாருங்கள், அந்த நெக்ரிட்டோக்களுக்கு பிறகு இந்தியாவுக்கு வந்த குழு இந்த குழுன்றாங்க. அது தவறாக இருக்குது. ஆப்ஷன் 3 பாருங்கள், இந்த குழு 2000 மற்றும் 1700 பிசிக்கு இடையில் இந்தியாவிற்கு வந்தனர். அப்போது ஆப்ஷன் பி 1 மற்றும் 3 சரி. அதுக்கடுத்து 105வது கொஸ்டின் பார்த்தலாம். மால்வா பீடபூமி பற்றி சரியான கூற்றினை அந்த தெரிவு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதில் 1, 2, 2, 3 சரியானவே தான் இருக்குது. இதை நம்ம ஆன்சர் கீ வந்து பார்த்துக்கலாம். 106வது கொஸ்டின் பாருங்கள், கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்று இதில் வந்து எது சரி அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. அதாவது சதவர்கனி சாதவாகன மன்னர்களில் முதல் அரசர் மற்றும் முதல் சக்தி வாய்ந்த சாதவாகன ஆட்சியாளர் அல்ல அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து அவருடைய அடுத்த ஆப்ஷன் பாருங்கள், அவருடைய சாதனைகள் மானாக்காட் கல்வெட்டில் குறிப்பிடப்படவில்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. 3வது பாருங்கள், சாஞ்சி ஸ்தூபியில் நுழைவாயில் ஒன்றில் அவரது பெயர் பொறிக்கப்பட்டுள்ளது மற்றும் தட்சிண பாத்திரத்தின் இறைவன் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் 2 மற்றும் 3 தான் சரி. ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து சதகர்கனி வராது, ஷிம்ஹா அப்படின்னு அவர் தான் வந்து வரும். ஓகேங்களா. அதுக்கு அடுத்து பாருங்கள், 107வது கொஸ்டின் காரணம் மற்றும் கூற்று பாருங்கள், அரசியல் தலைவர் என்பதை தவிர கோபாலகிருஷ்ண கோகலே ஒரு சிறந்த சமூக சீர்திருத்தவாதி. கரெக்டு தான். காரணம் பாருங்கள், இவர் இந்திய சமுதாயத்தின் சேவகர்கள் என்ற தனித்தன்மை வாய்ந்த அமைப்பை நிறுவியவர். 2மே சரிதான். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். 108வது கொஸ்டின் பாருங்கள், பின்வரும் நிகழ்வுகளை கால வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. வகுப்புவாதம், ராம்சோ மெக்டொனால்டு, காந்தி இர்வின் ஒப்பந்தம், சிட்டகாங்க வெடிப்பு, பூனா ஒப்பந்தம். இதுபடி கால வரிசைப்படி பார்த்தோம்னா ஆப்ஷன் சி தான். 3, 2, 1, 4 தான் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர். அதுக்கு அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பின்வருவனவற்றில் இந்திய தேசிய காங்கிரஸ் பற்றி சரியான கூற்றை தெரிவு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இந்திய தேசிய காங்கிரஸின் தந்தை ஏஓ ஆலன் அட்யூஹிம் அவர் கரெக்டு தான். அதுக்கடுத்து பாருங்கள், இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் தலைவர் SN பானர்ஜி கிடையாது, தாதாபாய் நவ்ரோஜி. ஓகேங்களா, நவ்ரோஜி, பானர்ஜி, தியாப்ஜி அப்படின்னு வரும். ஆப்ஷன் பி 1 மற்றும் 3 தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கீழ்கண்டவற்றை சரியாக பொறுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. புகழ்பெற்ற இடம் பகுதி. இதில் பார்த்தோம் அப்படின்னா சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி தான். 2 மற்றும் 5 மட்டும்தான் சரி. ஓகேங்களா. அதுக்கடுத்து பாருங்கள், இந்த சட்ட திருத்தத்தின் மூலம் அடிப்படை கடமைகளானது இந்திய அரசமைப்பில் சேர்க்கப்பட்டது. ஓகேங்களா. இது 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 1976 இந்திரா காந்தி அம்மா பீரியடில் கொண்டு வந்தது. அடுத்து பாருங்கள், இந்திய குடியரசுத் தலைவர் தொடர்பான பின்வரும் கூற்றுகளில் தவறான கூற்றை அடையாளம் காண்க. ஃபஸ்ட்டு இது பாருங்கள், குடியரசுத் தலைவர் பதவியில் இருக்கும்போது எப்பொழுது வேண்டுமானால் அவர் பதவி விலகலாம். கரெக்டு தான். 5 ஆண்டுகள் கடந்த பிறகும் குடியரசுத் தலைவர் பதவியில் நீட்டிக்க இயலாதுன்றாங்க. இயலும். ஏன்னா நம்ம ராஜேந்திர பிரசாத் எடுத்துக்கோங்க, 10 வருஷமாக தொடர்ந்து குடியரசுத் தலைவராக இருந்தார். ஓகேங்களா. இதுக்கு ஆப்ஷன் பி தான் தவறான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாம். கீழ்கண்ட தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டம் 1994 தொடர்பானவற்றுள் சரியானது எவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இது பார்த்தோம் அப்படின்னா 1 மற்றும் 3 தான் சரியானது. ஓகேங்களா.
ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாம். பாருங்கள், கீழே கொடுக்கப்பட்டுள்ள பட்டியல் 1 மற்றும் பட்டியல் 2 உள்ளவற்றை சரியாக பொறுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சரத்துகள் குழுக்கள் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் சரத்து 280 அப்படின்னாலே நிதிக்குழு தான், சரிங்களா? அதை பார்த்தாலே டக்குன்னு ஆன்சர் போட்டுடலாம். சட்டப்பிரிவு 279A அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கான அந்த டேக்ஸ் சம்மந்தமாக வந்துடும், ஓகேங்களா? அதுக்கு ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். அதுக்கடுத்து பாருங்கள், தவறான இணையை கண்டுபிடி. ஆணையம் அந்த ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா தவறானது கேட்டிருக்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு 2ம் சரியாக இருக்குது. 3வது பாருங்களே, மத்திய கண்காணிப்பு ஆணையம் வந்து 1964, மத்திய புலனாய்வு அமைப்பு வந்து 1963. அப்போ ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள், சரியான விடையை பொறுத்துக்கின்றாங்க. சட்டங்கள் ஆண்டுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1986 தான். நுகர்வோர் இயக்கம் 74. அப்படி பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ 3421 தான் இதுக்கு சரியான ஆன்சர். பாருங்கள், தமிழக அரசு ஏப்ரல் 29 முதல் மே 5ஆம் தேதி வரை இவருடைய பிறந்த நாளை கொண்டாடியது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம ஈஸியாக ஆன்சர் போட்டுடலாம். ஏன்னா பெருந்தலைவர் காமராஜர் பார்த்தோம்னா ஜூலை மாதம் தான் வரும். பசுமன் முத்துராமலிங்க தேவர் அப்படின்னா அக்டோபரில் வரும். அண்ணா அப்படின்னா செப்டம்பர், ஏன்னா செப்டம்பர் 15 அதான் நிறையா அவரோட பேரில் தான் நிறையா ஸ்கீம்ஸ்லாம் கொண்டு வர்றாங்க. இப்போ இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தோம்னா பாவேந்தர் பாரதிதாசன். ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். நிதி ஆயோக்கின் SDG சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் இந்திய குறியீடு 2023-24 தரவரிசைப்படி பின்வரும் மாநிலங்களை வரிசைப்படுத்துக. அப்படி பார்த்தோம்னா உத்தரகாண்ட், கேரளா, தமிழ்நாடு, கோவா, சரிங்களா? இதில் பார்த்தோம்னா ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள், செப்டம்பர் 20, 2023 அன்று மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதாவின் முக்கிய அம்சங்கள் பார்த்தோம் அப்படின்னா 1 மற்றும் 4 தான் சரி. ஏன்னா ஆப்ஷன் 3 பாருங்கள், அதில் வந்து 15 வருஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது SC ST மக்களுக்கும் பொருந்தும், ஓகேங்களா? அப்போ 1 மற்றும் 4 தான் சரியான ஆன்சர், ஆப்ஷன் பி. அதுக்கடுத்து பாருங்கள், பெண்களின் நலனுக்காக தமிழக அரசு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை செயல்படுத்தியது. பின்வருவற்றில் எந்த காரணம் இந்த திட்டத்திற்கான நியாயமான விளக்கம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா உலகளாவிய பாலின இடைவெளி அறிக்கை 2023 படி ஆண்டு வருமானத்தில் பாலின வேறுபாடு. அடுத்து 4வது ஆப்ஷன் பாருங்கள், பெண்களின் எண்ணற்ற மணி நேர அமைதியான உழைப்பை அங்கீகரித்தல். இதில் பார்த்தோம் அப்படின்னா கிராமப்புற பெண்களும் இதில் மேம்பாடு அடையலாம். பெண்களின் ஏழ்மையான சமூக நிலையை மாற்ற. இது வந்து நம்ம சூஸ் பண்ணது 1 மற்றும் 4. இது கவர்மெண்ட்டுக்கு வந்து பார்த்துடலாம், ஓகேங்களா? இதுக்கு ஆப்ஷன் டி தான் ஆன்சர். சரியான பொருத்தங்களை தேர்வு செய்யவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதில் சரியான பொருத்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1 மற்றும் 3 தான் சரியானவை, ஓகேங்களா? அதுக்கடுத்து பாருங்கள், தேசிய விவசாய சந்தை ஈனாம் இணைய முகப்பின் நோக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 3மே சரியான ஆன்சர் தான், ஓகேங்களா? ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர், 3மே வரும். அதுக்கடுத்து பாருங்கள், கூற்று காரணம் கொடுத்துருக்குறாங்க. தமிழ்நாட்டின் கிராமப்புறங்களில் வாழும் மக்களின் வாழ்க்கை தரம் மேம்பட்டுள்ளதுன்றாங்க. அதுக்கு காரணம் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு கிராம வாழ்விட மேம்பாட்டு திட்டம் என்ற முதன்மை திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது, சரிதான், ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் பி தான், 2மே விளக்கமும் சரிதான், ஆப்ஷன் பி தான் ஆன்சர். அதுக்கடுத்து பாருங்கள், தேசிய திறன் மேம்பாட்டு கழகத்தின் குறிக்கோள் அல்லது குறிக்கோள்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. இது பார்த்தோம் அப்படின்னா பொருளாதார சுதந்திரம் மூலமாக மகளிர் மேம்பாடு அடைய செய்வது. அதில் அதாவது பொருளாதார சுதந்திரம் அப்படின்னா மகளிரும் வரும் ஆண்களும் வரும், ஓகேங்களா? இதில் 2, 3, 4 சரி, ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். அதுக்கடுத்து பாருங்கள், ஒரு பொறுத்துகை கொடுத்துருக்குறாங்க. பின்வருவனவற்றில் அவற்றை திட்டங்களுடன் பொறுத்துக்க. மதி பஜார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சுய உதவிக்குழு. பசுமை வீடுகள் திட்டம் அப்படின்னா அந்த சுத்தமான எரிசக்தி. நான் முதல்வன் அப்படின்னாலே ஸ்கில் டெவலப்மெண்ட் தான், திறன் மேம்பாடு தான். அஜீவிகா அப்படின்னா வறுமை ஒழிப்பு. ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். அதுக்கடுத்து பாருங்கள், நம்மை காக்கும் 48 திட்டத்தின் கீழ் விபத்து நடைபெற்ற முதல் 48 மணி நேரத்திற்கு பணமில்லா கட்டண சிகிச்சைக்கான உச்ச வரம்பு வந்து 2.5 லட்சம் தான். இதில் வந்து இந்த ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்கள நம்ம இப்போ யாரோ ஒரு ஆள் அவங்கள வந்து கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாலே ஸ்பாட்லேயே 5000 ரூபா கொடுக்குற மாதிரி அந்த ஸ்கீமில் இருக்குது. அதுக்கடுத்து பாருங்கள், செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் 2022ஆம் வருடம் முதல் அதன் சொந்த புதிய பிரத்யேக வளாகத்தில் செயல்பட்டு வரும் இடம் வந்து பெரும்பாக்கம். ஆப்ஷன் டி தான் ஆன்சர்.
அதுக்கடுத்து பாருங்கள், தமிழ்நாட்டில் உள்ள குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் அந்த எம்எஸ்எம்இக்கள் பற்றி பின்வரும் கூற்றுக்கள் சரியானது பார்த்தோம் அப்படின்னா அதில் 1 மற்றும் 2 தான் வந்து சரி. இது கோயம்புத்தூரில் கிடையாது. 3வது ஆப்ஷன் பாருங்கள், கோயம்புத்தூரில் கிடையாது, சென்னையில் தான் அதிகமான குறு சிறு நிறுவனங்கள் இருக்குது. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். அதுக்கடுத்து பாருங்கள், 129வது கொஸ்டின் பொறுத்துக்க. ஆதரவு தேடுதலின் சின்னம் அன்பில் சின்னம், காகம் ஒரு நல்ல முன்னறிவிப்பான், பண்டில் விளையாட்டு குறிப்பிட்டுள்ளது. இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி தான். 4, 2, 1, 3 தான் இந்த பொறுத்ததுக்கு ஆன்சர். அதுக்கடுத்து பாருங்கள், கில்ஜிகளின் கட்டிடம் பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அலாவுதீன் கில்ஜி அரியணை ஏறிய பின் இந்து முஸ்லீம் பாணி கட்டிடக்கலையில் ஒரு புதிய சகாப்தம் தொடங்கப்பட்டதாக KS லால் கூறுகிறார். அது மட்டும்தான் சரியாக இருக்குது. ஓகேங்களா, ஆப்ஷன் ஏ தான். அதுக்கடுத்து பாருங்கள், ஒரு பின்வரும் நூற்றில் எது தவறாக இணைக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இதில் பாருங்கள், கோபால நாயக்கர் வந்து திண்டுக்கல் தான். துண்டாஜி வாக் அப்படிங்கிறது வந்து அவர் வந்து மதுரை வந்து வராது. மருதுபாண்டியர்கள் வந்து எட்டயபுரம் கிடையாது, சிவகங்கை. பூலித்தேவன் நெற்கட்டும் செவன். ஓகேங்களா, அது ஆப்ஷன் பி தான் ஆன்சர். பின்வரும் நிகழ்வுகளை காலவரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி தான். ஓகேங்களாப்பா, 4, 3, 2, 1 அப்படி தலைகளாக வரும். தென்னிந்திய புரட்சி கழகம், வேலூர் கழகம், சிப்பாய் கழகம், சட்டமறுப்பு இயக்கம். பாருங்கள், திருக்குறளில் யாருடைய கடமைகள் மறைமுகமாக கற்பிக்கப்படுகின்றன அப்படின்னா திருக்குறளில் பாருங்கள் மேக்சிமம் குடிமக்களை பற்றி தான் சொல்லுவாங்க. ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். பாருங்கள், புத்தகங்களையும் ஆசிரியரின் பெயரையும் சரியாக பொருத்தவும் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு அப்படி பாருங்கள், திருக்குறள் உரை வளம் அப்படின்னா தண்டபாணி தேசிகர், திருக்குறள் நுண்பொருள் மாலை அப்படின்னா காரிரத்தின கவிராயர், திருக்குறள் ஆராய்ச்சி பதிகம் அப்படின்னா கீவா ஜெகநாதன், வாழும் வள்ளுவம் அப்படின்னா வாசை குழந்தைசாமி. ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். உடையவர்கள் என்போர் எதை உடையவர்கள் என்று வள்ளுவர் கூறுகிறார்? செல்வம் உடையவர். ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். அதுக்கடுத்து பாருங்கள், ஒரு கால வரிசைப்படி பல்லவ மன்னர்களை வரிசைப்படுத்துங்க. இது எல்லாமே அக்யூரேட்டாக கரெக்டாக இருக்குது. ஆப்ஷன் ஏ தான். 1, 2, 3, 4 தான் சரியான ஆன்சர். ஒரு பொறுத்து கொடுத்துருக்குறாங்க, தலைச்சங்க புலவனார் தம்முள். அடுத்து பாருங்கள் ஆப்ஷன் அகன்பொதியில் திருமுனிவன் தமிழ்ச்சங்கம், கூடலினியாய் ஒண்டி தமிழ், மதுரை தொகையாக்கினார். இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தோம்னா 2, 1, 4, 3 ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். அதுக்கடுத்து பாருங்கள், சங்ககால தமிழ் சமூகத்தின் தோன்றுவான் மாதோ போர்க்களம்தானோ என வீரத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து பாடிய பெண்பால் புலவர் யாருன்னா காவல் பெண்டு தான். அப்போ வந்து ஒரு பெண்மணி வந்து கேட்கும், உன் பிள்ளை எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த அம்மா, ஏம்மா என் பையன் வந்து அவனை பெத்த உயிர் இங்கே இருக்குது, என் பையன் போர்க்களத்தில் இருப்பான் அப்படின்னு சொல்லும். அதுக்கடுத்து பாருங்கள், ஒரு மேக்ஸ் கொஸ்டின். இதுக்கு ஆன்சர் வந்து 139வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். இதுக்கு தனியாக எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துடலாம். 140வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி தான் ஆன்சர். 141க்கு ஆப்ஷன் டி தான் ஆன்சர். 142க்கு ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். 143க்கு ஆப்ஷன் சி தான் ஆன்சர். 144க்கு ஆப்ஷன் சி ஆன்சர். 145க்கு ஆப்ஷன் ஏ ஆன்சர். 146க்கு ஆப்ஷன் பாம்பே தான் ஆன்சர், பி தான் ஆன்சர். 147க்கு ஆப்ஷன் டி தான் ஆன்சர். 147க்கு ஆப்ஷன் டி தான் ஆன்சர். 148க்கு ஆப்ஷன் பி தான் ஆன்சர். 149க்கு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். 150க்கு ஆப்ஷன் டி தான் ஆன்சர். 151க்கு ஆப்ஷன் டி தான் ஆன்சர். 152 பாருங்களேன், உயிரினங்களில் கார்பன் கீழ்கண்ட எந்த பணிகளை செய்கிறது அப்படின்னா இதுக்கு 3மே சரியான ஆன்சர் தான். 1, 2, 3மே சரிதான். ஆப்ஷன் டி தான் ஆன்சர். பாருங்கள், இவற்றில் ஒன்று தவறாக பொருத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க.
இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா சரியான ஆன்சர் இதில் அந்த க்ளீன் பெல்டர் குறைபாட்டு நோய் அது வந்து எக்ஸோ நிலை வராது, மற்றது எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். அதுக்கடுத்து பாருங்கள் 154 மின்காந்தங்கள் சரியான கூற்றுகளை தேர்ந்தெடு. மின்காந்தங்கள் தயாரிக்க பயன்படும் காந்த பொருட்கள் பெற்றிருக்க வேண்டிய பண்புகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதில் பாருங்கள் 1 சரியாக இருக்குது, 1 2 4 ஏன்னா மிகு காந்த நீக்கு திறன் வராது. ஓகேங்களா, 1 2 4 தான் சரி. ஆப்ஷன் டி தான் ஆன்சர். அதுக்கடுத்து ஒரு பொறுத்துக பாருங்கள். அதுக்கடுத்து கீழ்காணும் நிலையான வளர்ச்சி இலக்குகளை பட்டியல் 1ஐ பட்டியல் 2 உடன் பொறுத்துக அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. பாருங்கள், பட்டியல் 1 பட்டியல் 2 அப்போ நிலையான வளர்ச்சி இலக்குகள் இது வந்து எஸ்டிஜி. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அது ஒவ்வொரு முறையும் நம்மளுக்கு டிஎன்பிசி கொஸ்டினில் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள் 156 மண் பற்றிய கூற்றில் சரியானவற்றை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா 1 3 தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள், கீழ்காண்பவற்றில் தீநீலாகி பற்றி உண்மையான கூற்று அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். முஸ்லீம்கள் மற்றும் இந்துக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தேசிய மதமாக நிறுவ வேண்டும், அதுதான் சரியான ஆன்சர். அதுக்கடுத்து பாருங்கள், சோழ அரசி வானமாதேவி சதி மேற்கொண்டார் என்பதை வெளிப்படுத்தும் பட்டயம் அப்படின்னா பாகூர் பட்டயம். ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். அதுக்கடுத்து சரியாக பொருந்தியுள்ளதை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நிரந்தர நிலவரி திட்டம் அப்படின்னா இதில் வந்து கரெக்டான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா 3 4 தான் சரிங்களா. ரைத்வாரி முறை வந்து மன்றம், அப்படியே நிரந்தர நிலவரி திட்டம்னா காரன் வாலிஸ் வருவாங்க, வங்கம் அப்படின்னா கர்சன். இதில் 3 4 தான் கரெக்டாக பொருந்தி இருக்குது. ஓகேங்களா, 3 4 தான் ஆன்சர். அதுக்கடுத்து ஒரு பொறுத்துக்க பாருங்கள். பொறுத்துக்கு ஆன்சர் பார்த்தோம்னா ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். பாரதியார் அப்படின்னா கண்ணன் பாட்டு, கொய்மணி தேசிய விநாயகம் அப்படின்னா ஆசிய ஜோதி, பாரதிதாசன் பாண்டியன் பெருசு, ராமலிங்கம் பிள்ளைனா தமிழன் இதயம். ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். சரியான காலவரிசையை அமைத்திடுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதில் சரியான காலவரிசை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 3 2 4 1 தான் சரியான காலவரிசை. ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். பாருங்கள், ஒரு பொறுத்துக்க கீழ்கண்ட வரிசை ஏவை பி உடன் பொறுத்துக்கன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி தான். ஓகேங்களா, 163வது கொஸ்டின் பாருங்கள். அடிப்படை கடமைகள் பற்றி சரியான கூற்றினை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னாப்பா இந்தியாவின் இறையாண்மை ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டை பாதுகாப்பது கரெக்டு தான். இயற்கை சூழலை பாதுகாப்பது மற்றும் மேம்படுத்துவது, நம்மளுடைய பாரம்பரியங்களையும் பன்முக பண்பாட்டையும் பாதுகாப்பது. 1 2 3 சரி, 4 வந்து தவறு. அதுக்கடுத்து பாருங்கள், கூற்று ஏ மற்றும் ஆர் கேட்குறாங்க. கூற்று ஏ என்ன அப்படின்னா இந்திய அரசமைப்பு சட்டம் மிகவும் குறிப்பாக நீதி புனராய்வு அதிகாரத்தை குறிப்பிடுகிறது. சரிதான். நீதித்துறையானது தனது நீதி புனராய்வு அதிகாரத்தை அடுத்தடுத்த ஆண்டுகளில் விரிவாக விவரிக்க கொண்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதில் பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ ஆனது வந்து தப்பாக இருக்குது, ஆர் சரியாக இருக்குது. ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள், முன்னுரிமை அட்டவணை வரிசையின்படி சரியான வரிசை ஒழுங்கினை கண்டறிக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆப்ஷன் பி தான். துணை ஜனாதிபதி, மக்களவை சபாநாயகர், மாநில முதலமைச்சர், மத்திய அரசாங்கத்தின் இணை அமைச்சர்கள். ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். அதுக்கடுத்து பாருங்கள், கீழ்காண்பவற்றில் பொருத்தமற்றது அப்படின்னா பிரகாஷ் சிங் வழக்கு, இது வந்து நீதித்துறை கிடையாது, போலீஸ் சம்பந்தமான வழக்கு. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். பாருங்கள், இதுக்கு இந்த பெண்களை பற்றி இந்த பாரா எதுக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா ஆப்ஷன் பி, இந்த பாலின வேறுபாட்டினை குறைப்பதற்காக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், அதான் சரியான ஆன்சர். அதுக்கடுத்து பாருங்கள், நாட்டின் அடிப்படை சட்டத்தின்படியே அன்றி எந்த ஒரு மனிதனும் கைது செய்யப்படவோ சிறைப்படுத்தப்படவோ நாடு கடத்தப்படுவதோ அவரின் சொத்துக்களை கைப்பற்றவோ வேறு எந்த வகையிலோ அளிக்கப்பட முடியாது. இந்த புகழ்பெற்ற வாசகம் அப்படின்னா என்னது? மகாசாசனம். மகாசாசனம் தான் சரியான ஆன்சர். தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழகம் NCDC பற்றி கூற்றுகளில் சரியான விடையை தேர்ந்தெடுக்கும் அப்படின்னா 1 மற்றும் 4 தான் சரியான ஆன்சர். பாருங்கள், கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. HIV தொற்று பெரும்பாலும் உணர்வுள்ள நடத்தை முறை காரணமாக பரவுகிறது. காரணம் பாருங்கள், இரத்த மாற்ற நோயாளிகளுக்கு எய்ட்ஸ் தொற்று மோசமான கண்காணிப்பு காரணமாக ஏற்படலாம்ன்றாங்க. இது பார்த்தா கூற்று சரியாக இருக்குது, அந்த காரணம் சரியாக இல்லை. ஆப்ஷன் சி தான் ஆன்சர்.
அடுத்து பாருங்கள், பின்வரும் திட்டங்கள் மற்றும் கருத்துக்களை அது தொடர்பான பெயர்களுடன் சரியாக பொறுத்துக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி தான். 2, 4, 1, 3 தான் சரியான ஆன்சர். அதுக்கடுத்து பாருங்கள், ஒரு கூற்று காரணம் கொடுத்துருக்குறாங்க. கூற்று ஏ பாருங்கள், பெண்களுக்கு அதிகாரமளித்தல் என்பது சமூக நீதியின் ஒரு மூலக்கல்லாகும். பணிபுரியும் பெண்கள் விடுதிகள், குழந்தை பராமரிப்பு மையங்கள் மற்றும் பெண்கள் தொடர்பான திறன் மேம்பாட்டு திட்டங்கள் போன்ற முயற்சிகள் பணித்தொகுதியில் பெண்களின் பங்களிப்பை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. காரணம் பாருங்கள், பொருளாதாரத்தில் பெண்கள் பங்கேற்பதற்கான தடைகளை நீக்கி அரசாங்கம் மிகவும் உள்ளடக்கிய மற்றும் துடிப்பான தொழிலாளர்களை வளர்த்து வருகிறது. ஆப்ஷன் சி தான் சரிங்களா. கூற்று காரணம் ரெண்டுமே சரிதான், அதுக்கான விளக்கமும் கூட. அடுத்து பாருங்கள், இந்தியாவில் திறந்தவெளி மலம் கழிப்பதை ஒழிப்பதற்காக ஸ்வச் பாரத் மிஷன் மூலம் திடக்கழிவு மேலாண்மை மேம்படுத்துவதற்கு மேற்கொள்ளப்படும் முயற்சிகள் அப்படின்னா பொது சுகாதாரத்தை மேம்படுத்துதல் மற்றும் தூய்மை கலாச்சாரத்தை வளர்ப்பது. சரிங்களா. இதை வச்சு தான் வந்து தூய்மை பாரத வரி 0.5% வந்து டேக்ஸ் பண்ணாங்க. ஓகேங்களா. அது நம்மளுக்கு 7th இருக்குது. ஆப்ஷன் சி தான் அதுக்கு ஆன்சர். புதிதாக தொடங்கப்படும் நிறுவனங்களுக்கு வரிச்சலுகை 3 வருடங்களுக்கு வழங்குவது என்று தொடங்கப்பட்ட நீதி திட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீதி சட்டம் 2016. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். 175வது கொஸ்டின் பார்த்தலாம். பின்வரும் நோட்டில் கிராமத்திலிருந்து நகரத்திற்கு இடம்பெயர்வு குறித்து தவறான பொருத்தத்தை பார்த்தோம் அப்படின்னா 1 மற்றும் 4 தான். சரிங்களா. 1 மற்றும் 4 தான் இதுக்கு சரியான ஆன்சர். அதுக்கடுத்து பாருங்கள், தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அப்படின்னாலே நம்ம கன்னியாகுமரி முப்பந்தல் காற்றாலை தான். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். அடுத்து பாருங்கள், கூற்று ஏ, இடம்பெயர்வு என்பது பிராந்தியங்கள் மற்றும் பிரதேசங்களுக்கு இடையே மக்கள் இடம்பெயர்தல். கரெக்டு தான். காரணம் பாருங்கள், இடம்பெயர்வு வெளிப்புறமாகவோ அல்லது சர்வதேசமாகவோ இருக்கலாம். ரெண்டுமே சரிதான். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். பின்வரும் நோட்டில் எது தவறாக இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதில் நாமக்கல் பாருங்களேன். நாமக்கல் என்ன சொல்லுவோம், முட்டை நகரமா. தஞ்சாவூர் என்னது, தமிழகத்தின் நெற்களஞ்சியமா. அப்போ 3, 4 மாறி இருக்கு. ஆப்ஷன் டி தான் அதுக்கு ஆன்சர். 176வது கொஸ்டின் பாருங்கள், பின்வரும் ஒன்றில் எவை சரியாக பொருந்தியுள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் சரியான பொருத்தங்களை தேர்ந்தெடுக்கும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து 2, 3, 4 வந்து சரி. ஓகேங்களா. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். அதுக்கடுத்து 181வது கொஸ்டின் பார்த்துடலாம். இந்த கூற்று மற்றும் காரணம் பாருங்க. 1801ஆம் ஆண்டில் ஆங்கிலேயர்கள் ஒரு சக்தி வாய்ந்த படையுடன் சிவகங்கையை தாக்கினர். கரெக்டு தான். 1801ஆம் ஆண்டில் மருது சகோதரர்கள் சின்ன மருது ஊமத்துறைக்கு அடையாளம் கொடுத்தனர். ரெண்டுமே சரிதான். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். அதுக்கடுத்து பாருங்கள், மதராஸ் மாகாணத்தில் ஒத்துழையாமை இயக்க எதிர்ப்பு சங்கத்தை தொடங்கிய கட்சியை அடையாளம் காண்க அப்படின்னா நீதி கட்சி தான். ஏன்னா அது காங்கிரஸ், இவங்க நீதி கட்சி தனி. இவங்க 2 பேத்துக்கு ஒரு எதிர்ப்பு இருக்கும். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். உன்னதமான தூய்மையான மனித சிந்தனையின் தொகுதியை திருக்குறள் என்னும் ஏரியலின் கருத்து அடியொற்றி திருக்குறளை தமிழர் வேதம் என குறிப்பிட்டவையான அறிஞர் அண்ணா. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். சரியான கூற்றினை கண்டறிக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திருக்குறளை இந்தியில் மொழிபெயர்த்தவர் அப்படின்னா அப்பா தீட்சிதர் தான். திருக்குறள் வந்து அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடியும். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். பாருங்கள், இது நம்ம திருக்குறள் படித்தோம்னா நல்லா இது கரெக்டாக அடிச்சிடலாம். சான்றாமியின் இலக்கணம் குறித்து வள்ளுவர் குறுநூற்றை நிரல்படுத்துக. ஏன்னா இதுக்கு முன்னாடி கொஸ்டினில் பாருங்கள், ஆளை தொடங்கி நாள முடியுமா. இதில் பாருங்கள், அன்பு ஃபஸ்ட்டு வந்து அன்பு, அதுக்கடுத்து நாணம், அதுக்கடுத்து பாருங்கள் ஒப்புரவு, கண்ணோட்டம், வாய்மை. அதான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் டி தான் ஆன்சர். அதுக்கடுத்து பாருங்கள், கூற்று காரணம் கொடுத்துருக்குறாங்க. எல்லா பொருளும் இதன்பால் இல்லாத எப்பொருளும் இல்லை. காரணம் பாருங்கள், திருவள்ளுவரின் கருத்துக்களில் பல அவர் காலத்தில் நிலவிய கொள்கைகளோடு ஒப்பிடும்போது புதுமையானவை, புரட்சிகரமானவை. எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். அதுக்கடுத்து பாருங்கள், இருப்பு முகம் செரித்த எந்தொழில் மறுப்பின் இப்பாடலில் பயின்று வந்துள்ள அணினா ஓமை அணி. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். அதுக்கடுத்து பாருங்கள் ஒரு பொறுத்துக்க சரியான இணையை தேர்ந்தெடுக்கன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. தமிழகத்தில் சங்ககால காசுகள் கிடைத்த இடம் அப்படின்னா ஆப்ஷன் 1 and 2. சரிங்களா. ஆப்ஷன் 1 தான், 1 மற்றும் 2 தான் சரியான விடை. ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். இதில் பாருங்கள், இதில் ஈரோடு வந்து அந்த முக்கமுங்கிறது திருச்சி, வெம்பங்கூர் வந்து பெரம்பலூர். ஓகேங்களா. பெரம்பலூர் பாருங்கள்.
189க்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 190க்கு ஆப்ஷன் டெல்லி. 191க்கு சார் ஒரு நிமிஷம், 191க்கு டி தான் ஓகே சார். 191க்கு ஆப்ஷன் சி தான் ஆன்சர். 192க்கு ஆப்ஷன் பி தான் ஆன்சர். 193க்கு ஆப்ஷன் சி தான் ஆன்சர். 194க்கு ஆப்ஷன் பி தான் ஆன்சர். 195க்கு ஆப்ஷன் பி தான் ஆன்சர். 196க்கு ஆப்ஷன் பி தான் ஆன்சர். 197க்கு சார் ஒரு நிமிஷம், ஆப்ஷன் சி தான் ஆன்சர். சி தான் ஆன்சர். 198க்கு சி பிஇ. 199க்கு ஆப்ஷன் சி தான் ஆன்சர். 200க்கு ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகே, இது நம்ம இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து டெட்டு, டிஎன்பிசி, டிஆர்பி எல்லாத்துக்கும் கோச்சிங் கொடுத்துட்ருக்கோம். அதாவது குறைந்த கட்டணத்தில் நாங்கள் கோச்சிங் கொடுத்துட்ருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஃபார்வேர்டு பண்ணுங்கள். அதாவது எல்லாமே வந்து சிறப்பு வாய்ந்த ஆசிரியர்கள் மூலியமாக தான், எல்லாமே வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃப் தான் இங்கே வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க. அதனால் இதை நீங்கள் பயன்படுத்திங்க. எல்லாமே நாங்கள் வந்து சர்வீஸ் நோக்கமும் இருக்குது எங்களுக்கு, சரிங்களா? ஆனால் நிறைய பேரை பாஸ் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எய்மில் இதை நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக நாங்கள் சக்ஸஸ் பண்ண வைப்போம். அதனால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், ஃபார்வேர்டு பண்ணுங்கள். கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னா இந்த அஸ்வாஸ் கோச்சிங் சென்டரில் ஜாயின் பண்ணி படிங்க. நாங்கள் 24x7 தான் எங்களோட ஸ்டடி கால் இருக்குது, நீங்கள் படிச்சுக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக பாஸ் பண்ண வச்சுருவோம். நன்றி.